இன்றைய தினம் சர்வதேச பெண்கள் தினத்திலே இங்கே நாங்கள் கூறியிருக்கிறோம். ஆயிரக்கணக்கில் அல்ல, எண்ணிக்கை கணக்கில் இங்கே ஆட்கள் கூடியிருந்தாலும் முக்கியமான முடிவுகளை, செய்திகளை இன்றைய தினத்திலே நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். வடக்கிலே இருந்து காணாமல் போன ஒரு மகளிர் இன்றைய தினம் தோழர் விக்ரமவாவுக்கு மாலை அளித்திருந்தார். பிறகு எட்னலிகொட இறுதி காலம் வரை நவசமசமாய கட்சியுடன் இணைந்த ஒருவர் வலிந்து காணாமலாக்கப்பட்டார். சந்தையா எக்கனிக் கொடையுடன் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து வருகிறோம். அவரும் இங்கே கலந்திருக்கிறார். மூத்த ஊடகவியலாளர் வீரகத்தி தனபாலசிங்கம் இங்கே இருக்கின்றார். சிரேஷ்ட இடதுசாரி தலைவர் சிவகுருநாதன் இங்கே இருக்கின்றார். உண்மையிலேயே இன்றைய யுகம் பாலஸ்தீனத்தில் அந்த பாலஸ்தீன மக்கள் கசக்கி புழியப்பட்ட பின்பு இன்றைக்கு ஈரானிய மக்கள் கசக்கி புழியப்படுகின்ற ஒரு சோகமான உலக நிலைமையிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாபு சோதரியா அடிக்கடி அமெரிக்க சோசலிஸ்ட் பெனி சாண்டர்ஸை பற்றி நெடுக கூடுவார். பெனி சாண்டர்ஸ் கூறினார், அண்மையில் ஈரானிய ஜனநாயக பிரச்சனைக்கு ஒரு ஜனநாயக நெறிமுறையாகத்தான் அது அணுகப்பட வேண்டும். ஒரு சர்வதேச மத்தியஸ்தத்தின் மத்தியில் அங்கே ஒரு தேர்தல் நடத்தி ஈரானிய ஜனநாயக பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். யுத்தத்தின் மூலம் ஈரானை நாசமாக்கார்கள் என்று அவர் எச்சரிக்கை செய்திருந்தார். இன்று அந்த ஈரானிய மக்கள் படும் அவலம். கடந்த 30 ஆண்டு காலமாக ஈழத்திலே தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் இந்த யுத்தத்தின் காரணமாக இழந்த இழப்புகள், அவலங்கள் இன்று வரை தொடர்கின்ற அந்த நிலைமையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் வெள்ளவத்தை தமிழ்ச்சங்க மண்டபத்தில் இந்திய இடதுசாரி, தமிழ்நாட்டு இடதுசாரி, மூத்த இடதுசாரி தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு அங்கே ஒரு நிலவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. அங்கே பல விடயங்கள் பேசப்பட்டது. ஆனால் நல்லக்கண்ணு தோழரை ஈழப் போராளிகள் சந்திக்க சென்ற போது தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு சொன்ன அறிவுரை, தெற்கின் இடதுசாரி உழைக்கும் மக்களுடனான உறவை பேண வேண்டும் என்ற அறிவுரையை வழங்கியிருந்தார். தமிழ்நாடு விவசாய மக்களின் உரிமைக்காக 101 வயது வரை தன்னை அர்ப்பணித்திருந்த ஒரு மூத்த தலைவருக்கு இங்கே தனபாலசிங்கம் போன்றவர்கள் ஒரு நினைவஞ்சல், அதுதான் பிரதானமான நகர்வு. தமிழ் தலைமைகள் தென்னிலங்கையுடனோ இந்திய உபகண்டத்தினுடனோ தமிழர் தேசத்தின் உரிமைக்கான நகர்வுகளை எதுவும் இல்லாமல் குண்டாஞ்சட்டிகள் குதிரை ஓடுவது போல் நகர்ந்து கொண்டிருப்பதால் தான் இன்றைக்கு தமிழர் தேசம் சுருங்கி காணப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் பயங்கரவாத தடை சட்டம் ஒரு பக்கம், அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக நீண்ட ஒரு விளக்கவுரையை தோழர் கே.எஸ். ரத்னவேல் அவர்கள் வழங்கியிருந்தார். இன்றைய தினத்திலே கலாநிதி விக்ரமபால் கருணரத்னா அவர்களின் யுகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 1978ஆம் ஆண்டு இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை உருவாக்கப்பட்ட போது அதற்கு எதிராக சவப்பட்டி ஊர்வலம் சென்றார். அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டது. 1979 பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராடினார். அங்கே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே
இந்த நாட்டிலே என்னென்ன வரப்போகின்றது உணர்ந்து அதற்கேற்ற விதமாக நகர்த்துகின்றவர்களான் அறிஞர். அதை விக்ரம நேர்த்தியாக செய்திருந்தார். கிழக்காசிய நாடுகள், அது மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், தென்கொரியா போன்ற நாடுகள் இன்றைக்கு மேற்குலக நாடுகளின் சமாந்தர நிலையில் இருக்கின்றதற்கு காரணம் அங்கே தேசிய இன பிரச்சனை இல்லை. ஜேவிபி போன்றவர்களுக்கு பாபு சோதரையா அடிக்கடி ஞாபகம் ஊட்டினார், இலங்கையில் தேசிய இன பிரச்சனை இருக்கிறதன் காரணமாகத்தான் சர்வதேசங்கள் IMF வழியிலோ வேர்ல்ட் பேங்க் வழியிலோ வேறு எந்த வழியிலோ இதற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றது. முதலிலே நாங்கள் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்போம், அதற்கான வழிமுறைகளை கையாள்வோம் என்று கூறிய பொழுது செவிடன் காதில் ஓதிய சங்காகத்தான் அவர்களுடைய உரை காணப்பட்டது. நல்லாட்சி உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டிலே அமைதியான புரட்சியின் மூலம் உழைக்கும் மக்களிலும் தமிழ் மக்களிலும் தேசிய இனங்களிலும் ஐக்கியத்துடன் உருவான ஜனவரி 8, 2015 உருவாகிய அந்த அமைதி புரட்சியின் முதல் கூட்டத்தில் விக்ரம ஒரு கோரிக்கையை கொண்டு வந்தார். அந்த நிறைவேற்று சபையிலே மிக அநியாயம் செய்த கோத்தாபாய ராஜபக்ச கைது செய்யப்பட வேண்டும் என்று வெளியிலே வந்த அங்கே அனுரகுமார திசநாயக்கா முதல் பங்காளர், வெளியில வந்து ஊடகவியலாளர் அனுரகுமார திசநாயக்காவிடம் கேட்டார்கள். விக்ரமவால் கருணரட்னா கூறுகின்றார், கோத்தாபாய ராஜபக்சவை கைது செய்ய வேண்டும். கோத்தாவை கைது செய்ய முடியுமா? அவரை போல ஒரு யுத்த வீரரை கைது செய்ய முடியுமா என்று கூறிய அனுரகுமார திசநாயக்கா இன்று சுரேஷ் சாலையை கைது செய்து போட்டு மற்றவர்கள் அனைவரையும் கைது செய்ய முடியாமல் தலையை சொரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் காணப்படுகின்றன. எனவே தேசிய இன பிரச்சனையை பாபு அடையாளம் கண்டார். அதை தீர்ப்பதற்கு சகல தரப்புடனும் அவர் ஒன்றிணைந்து செயற்பட்டார். ஏனென்றால் இது ஒரு தடையாக இருக்கின்றது. அந்த தேசிய இன பிரச்சனை தீர்வுக்கு ஜேவிபி ஒரு காரணம் தன்னை அதற்கு இறங்கவில்லை. 1976ஆம் ஆண்டு சுபதாதா ஸ்டேடியத்தில் 4000 தொழிலாளர் பேராளரை கொண்ட ஒரு மாநாடு நவசமசமாய் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களால் நடத்தப்பட்டு வடக்கு கிழக்கிலே ராணுவம் வாபஸ் பெறப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அங்கே நிறைவேற்றப்பட்டது. முன்னிலை சோசலிச கட்சி கடந்த 4ஆம் தேதி ஒரு பேராளர் மாட்டை அங்கே நடத்தி இருந்தார்கள். தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வை அவர்கள் எண்ணத்தை முன்வைத்தார்கள், எதை கூறினார்கள். இன்று வடக்கு கிழக்கிலே ஒரு வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு 8 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற மரபு சார்ந்த எதுவும் அவர்கள் கை வைத்து பார்க்கவில்லை. மயிலத்தவடு மாதவன பிரச்சனை, கன்னியா வெள்ளூருட்டு பிரச்சனை, விடுக்க நாடு முறை ஆரிய விவகாரம், குறுந்தூர் மலை, இறுதியாக தையிட்டி திசைவிகார, இவை எதிலேயும் கை வைக்காமல் சதுப்பு நிலத்திலே ஒரு கிரிக்கெட் மைதானம், பழைய பூங்காவிலே ஒரு நீச்சல் தடாகம், இப்படியாக மாகாண சபை தேர்தல்களையும் வைக்காமல் புதிய அரசியலாப்பையும் கொண்டு வராமல் இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பார்த்து தலை சுரிந்து கொண்டு நிற்கிற நிலையில் அவர்களின் பயணம் போகின்றது. எனவே ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, பொதுஜன பெரமுன, பௌத்த சங்க மாநாடுகளையும் இனவாத தளங்களையும் சாதகமாக்கிக் கொண்டு அதிகாரத்துக்கு வர துடிக்கிறது. எனவே இந்த நாட்டின் மக்கள் 50 வீதமாக நிறைவேற்றார்கள். 4 வீதம் கொண்ட தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை கொடுத்தார்கள். அவர்களும் காணாமல் போயிருக்கிறார்கள், போவார்கள். எனவே மிஞ்சி இருக்கிறது நாங்கள் சிறிய அளவிலே கூடிய ஐக்கிய சோசியலிச கட்சி,
நவ சமசமாய கட்சி தேசிய இன பிரச்சனை தொடர்பான தீர்வை வலியுறுத்துகின்ற தெற்கின் அரசியல் சக்திகளின் கருத்துக்கள் தான் எதிர்காலத்தில் மேன்மையுறும். அதை நோக்கின நகர்வுகளை நோக்கி நாங்கள் நகர்வோம். இந்த நாட்டில் நுழைக்கும் மக்களும், இந்த நாட்டின் தமிழ் பேசும் மக்களும், மலையக மக்களும் இணைந்த அவர்களின் பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரு யுகத்தை நோக்கி எமது நகர்வுகள் மலர வேண்டும். அதற்காக இன்றைய இந்த நிலவேந்தலிலே தோழர் விக்ரமபாகு கருணரண்டாவை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். இதன் தொடர் நடவடிக்கைகள் தொடரும் என்று கூறி இந்த சிறிய உரையை ஆற்றி முடிக்கின்றேன். நன்றி, වණකම්. සහෝදරයාගේ ආවේගශීලී විදිහට මට කතා කරන්න මේ අසනි නිසා කෙසේ වෙතත් ඔහු සඳහන් කළේ අද ජාත්‍යන්තර කාන්තා දිනය සමරන්නේ අපි සංඛ්‍යාත්මකව අඩු පිරිසක් විදියට උතුරු කරේ අතුරුදහන් වූවන් වෙනුවෙන් වික්‍රමබාහු සහෝදරයා සිහිපත් කරමින් මාන්මාලාව අපට පළඳවන්න පුළුවන් වුණා. ඒ වගේම මේ සභාවේ එක්නලිගොඩ සහෝදරයා අතුරුදහන් වී දැන් අවුරුදු 16ක් විතර වෙනවා. මම හිතන්නේ පහුගිය අවුරුදු 10ක කාලයක් තිස්සේ අපි මේ සංජය එක්නලිගොඩ සහෝදරිය සමග එකට ඇගේ යුක්තිය හා සාධාරණත්වය ඉෂ්ට කරන්න දිගින් දිගටම ක්‍රියාත්මක වෙනවා. ඒ වගේම මේ සභාවේ දේශ දෙමළ මාධ්‍යවේදී ධනබාලසිංහන් සහෝදරයා ඉන්නවා. ඒ වගේ පිරිසක් ඉන්නවා. ඒ අයට පුළුවන්කමක් තිබෙනවා වික්‍රමබාහු සහෝදරයා ගෙන ගිය ඒ ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කිරීම සඳහා කටයුතු කරන්න. දැන් අද පවතිනා වූ යුද්ධමය තත්ත්වය ගත්තොත් එහෙම අද ඉරානයට ඇමරිකාව සහ ඊශ්‍රායලය එකතු වෙලා පහර දීම කරනු ලබනවා. නමුත් වික්‍රමබාහු සහෝදරයා සඳහන් කළේ ඉරානයේ ප්‍රශ්නය ප්‍රජාතන්ත්‍රවාදී විදිහට ඒ අභ්‍යන්තර ප්‍රශ්නයක් විදිහට කලකා ඒ ජනතාවට විසඳන්නට අපි ඉඩ දී යුතුයි කියන කාරණේ තමයි. ඒ වෙනුවට බාහිර රටවල් හැටියට මේ ආකාරයෙන් මෙදිහත් වීමට එහෙම නැත්නම් ඉරානයේ ජනතාවට දරුවන්ට කාන්තාවන්ට එරෙහිව මේ විදිහේ පීඩාකාරී තත්ත්වයක් ඇති නොකළ යුතුයි කියන කාරණය බාහු සහෝදර ජීවත් සිටි කාලය තුළදී අවධාරණය කළා. අපි ශ්‍රී ලංකාවේ අවුරුදු 30ක යුද්ධය අත්දැකලා තිබෙනවා. ඒ නිසා විශාල හානියකට පීඩනයකට අපි මුහුණ දීලා තිබෙනවා. ඉතින් එවැනි තත්ත්වයක් ඉරානයේ ජනතාවට අත්පත් නොකළ යුතුයි කියන කාරණය අපි තිබෙනවා. ඊයේ අපට පුළුවන්කම ලැබුණා දෙමළ සංගමයේ ඉන්දියාවේ පැරණිතම කොමියුනිස්ට් නායකයා වන මෑතකදී අපාතරින් වෙන්න ගිය නල්ලකන් සහෝදරයා වෙනුවෙන් මිනිස්සුන්ට රැස්වීමක් පවත්වන්නට ඒ රැස්වීමේදී අපි අදහස් කරේ මෙන්න මේ කාරණේ තමයි. ඔහු ජීවතුන් අතර ඉන්න අවස්ථාවේදී සඳහන් කළ වැදගත් කාරණේ තමයි දකුණේ සිංහල පීඩිතයින් සමග උතුරු නැගෙනහිර පළාත්වල දෙමළ පීඩිතයින් එක්විය යුතුයි. ඒ තුලින් තමයි විසඳුමක් ලබා ගන්න පුළුවන් කියන කාරණය අවධාරණය කරනවා. ඒ වගේම අද අපේ රටේ පරිසරය අනුව රාජ්‍ය ත්‍රස්තවාදීන් ආරක්ෂා කිරීමේ පනතක් ඉදිරිපත් වෙලා තිබෙනවා. පනත් කෙටුම්පතක් මේ පිළිබඳව රත්නයේ සහෝදරයා ඉතාමත් පැහැදිලි කරුණු කාරණා රාශියක් ඉදිරිපත් කරා. මම හිතන්නේ වික්‍රමබාහු කරුණාරත්න සහෝදරයා ජීවිතුන් අතර සිටියේදී 1978 මේ විධායක ජනාධිපති ක්‍රමයක ඒ වගේම 1979 ත්‍රස්තවාදී ලැජ්ජන්නේ පනතකට පෙරීව දැඩිව විරෝධී පාපු සහෝදරයෙක්. ඒ වගේම ආසියාතික රටවල් වෙන වියට්නාම් කාම්බෝජියා රටවල් වල ඇමරිකන් අධිරාජ්‍යවාදයෙන් දිනගිය ඒ මර්ධනකාරී ක්‍රියාකාරීත්වයට එරෙහිව ඔහු හඬනගත් සහෝදරයෙක්. ඉතින් අපි දන්නවා 2015 ජනවාරි 8 වෙනිදා යහපාලන ආණ්ඩුවක් පිළිපදපු අවස්ථාවේදී විශේෂයෙන්ම ශ්‍රී ලංකාවේ ජාතික ප්‍රශ්නයට නිසි විසඳුමක් ලබා නොදී අපේ රටේ තිබෙන ප්‍රශ්න වලට විසඳුමක් ලබා ගන්න බැහැ කියන කාරණය
අවධාරණය කරා වික්‍රමබාහු සහෝදරයා. ඒ අවස්ථාවේදී වර්තමාන ජනාධිපති අනුර කුමාර දිසානායකත් ඒ රැස්වීමකට සහභාගී වුණා. ඔහුගේ මහත්වේදීන් ඇහුවා මේ වික්‍රමබාහු සහෝදරයා මොකද්ද කියන්නේ කියලා. එතකොට එයා කියන දේවල් කරන්න බෑ. ගෝඨාභය අත්අඩංගුවට ගන්න ඕනේ කියලා කියනවා. ඒවත් කරන්න පුළුවන් දෙයක් නෙවෙයි කියලා තමයි ඔහු එදා පිළිතුරු දුන්නේ. අද සුරේෂ් සාලිව අත්අඩංගුවට අරගෙන ඔහු දැන් නිකන් විලම්භීත දුර්වල තත්යකට අදපත් වෙලා තිබෙනවා. ඉතින් මේ තත්යන් තුළ අපි දෙමළ ජනතාවගේ ඒ ජාතික ප්‍රශ්නයට නිසි විසඳුමක් ලබා නොදී අපේ රටේ පවතිනා වූ ප්‍රශ්න වලට විසඳුමක් ලබා ගන්නට හැකියාවක් අපට ලැබෙන්නේ නැහැ කියන කාරණය අපි තේරුම් ගත යුතු තිබෙනවා. අද උතුරු නැගෙනහිර පළාත් වලින් ආසන 8ක් මේ ජාතික ජන බලවේගය ආණ්ඩුව දිනාගෙන තිබෙනවා. නමුත් දෙමළ ජනතාවගේ කිසිදු ප්‍රශ්නයක් ඔවුන් විසඳලා නැහැ. විසඳන්න බලාපොරොත්තු වෙන්නේ. අපි වවුනියාවේ ප්‍රශ්න වෙන්න පුළුවන්, මායිලන් ප්‍රශ්න වෙන්න පුළුවන්, නැත්නම් හයිවේ ප්‍රශ්න වෙන්න පුළුවන්. මේ කිසිදු ප්‍රශ්නයකට විසඳුමක් නොදී උදේක්ම නිකම් දෙමළ ජනතාව මුණ ගැහිලා භෝගී නිග්‍රහයේ ප්‍රකාශ කරමින් පමණ මේ දරායන ජාතික ප්‍රශ්නය මගහරින්නයි උත්සාහ කරන්නේ. මෙවැනි තාක්ෂයක් යටතේ අපි කුඩා පිරිසක් මේ සභාවේ සිටියක් මේ ජාතික ප්‍රශ්නය ලබා දීමට ඒ වගේම අනුතර මලේග ජනතාවගේ ප්‍රශ්නට විසඳුම් ලබා දීමට වික්‍රමබාහු සහෝදරයා අනුස්මරණය කරන මේ දිනේ ඒ වගේම කාන්තා ජාත්‍යන්තර කාන්තා දිනය සමරන මේ මොහොතේදී අපි අධිෂ්ඨාන කරගන්නවා.